ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 7ஆம் தேதி இல்லையா? ஸோ நவம்பர் மாதம் 7 தேதி ஆகிப்போச்சு. ஸோ எல்லாருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ வேலை முடிச்சுட்டு எல்லாம் வரவங்களாம் குடுன்னு ஓடி வராங்க. சந்த நம்ம வீட்டில் கூட அப்படி தான் என்னைக்கு இருந்தாலும். ஏன்னா எனக்கெலாம் வீக்கெண்ட்லாம் வராது. வந்தால் கூட அப்படியே வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் வரும். சப்போஸ் அப்படி வீக்கெண்ட் வருதுன்னா உண்மையிலே எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எனக்கு. எப்படா போய் படுப்போம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வீக்கெண்டை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இன்றைக்கி வருவீங்க, வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வருவீங்க. ஸோ எல்லாருக்கும் வீக்கெண்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான வாழ்த்துக்கள். நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு போகணும். அது எல்லாரும் அதை கரெக்டாக செய்யுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எல்லா பொருளையும் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுருங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை கூட நல்லா தூங்கி இருந்துச்சு காலை ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒருக்கா போயிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதே நேரம் ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளிக்கிழமை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன் சாப்பாடு தான் இன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பாடுனா சோறு, ரெண்டாவது ஒரு வெங்காய குழம்பு, அண்ட் தென் அதே நேரம் முருங்கைக்கீரை, வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், பப்படம், மோர் மிளகாய். அதாவது நம்ம லண்டனில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் சரி, அண்டார்டிகா, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா எங்கே இருந்தாலும் சரி, நாமளாக இருக்க கற்றுக்கணும். அதாவது கிடைக்கிற பொருள் நம்ம இதை தான் தின்னு வளர்ந்தோம். அப்படிங்கும் போது நம்ம இதை வாங்கி சாப்பிட்றதுல தப்பு இல்லை. ஓவராக சினிமா காட்டிக்கிட்டு நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கோம், நம்மளால் விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது, வெஜிடேரியன் சாப்பிட முடியாது, நான்வெஜ் தான் சாப்பிட முடியும் அப்படின்லாம் ஒரு பிரமையை உருவாக்கி இருக்கிறாங்க இன்னமும். ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தாராளமாக கீரையிலேருந்து வெண்டைக்காயிலேருந்து எல்லாமே கிடைக்கிது. என்ன நம்ம ஊரில் அதாவது விளையிற இடத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஏற்றுமதி பண்ணி இங்கே சாப்பிடும்போது அதனுடைய விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. சரி, நார்மலாக அது நார்மல். ஏன்னா அவங்களுக்கு ஏற்றுமதி செலவு, அது ஆள் கூலி எல்லாத்தையும் பார்க்கும்போது சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்கிதே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும். ஸோ காய்கறி, கீரை பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ அளவுக்கு என்னால் காய்கறி, கீரை சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டே இருப்பேன். போன வாரம் செவ்வாய்க்கிழமை கேரட்டு, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இன்றைக்கி வெண்டைக்காய், கீரை எப்போதும் இருக்கும். இந்த கீரை இல்லைனா கூட இங்கே ஃப்ரெஞ்சில் இருக்கிற கீரை கிடச்சா கூட வாங்கி சாப்பிட்டே இருப்பேன். ஸோ கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஐட்டம் சாப்பிடுங்க. கீரை நிறைய இருக்குது, வெண்டைக்காய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ பொரியல், சாதமும் கரெக்டான அளவு தான். இன்றைய சாப்பாடு எனக்கு இதுதான். எல்லாருக்கும் வீக்கெண்ட், அதாவது சனி ஞாயிறு வருது. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வாங்க, லைவ் வாங்க. 6 மணிக்கு மேலே நான் லைவ் வரேன். வாங்க, கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்களே எனக்கு கேள்விகளை கேளுங்க.